ஓகே, ஹாய், praise the Lord. ஓகே, மீண்டுமாக சந்திக்கிறேன். குணத்து முன்னுக்கு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஐ வாண்டட் ஜஸ்ட் டு மேக் ஷூர் தட் எவ்ரிதிங் இஸ் ஓகே. உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நேரத்தில் கூட வந்துட்டு நான் விசுவாசிக்கிறத கர்த்தர் நம்மளுக்கு ஏற்படுத்தின ஒரு நல்ல தருணமாக நான் அதை நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அந்த ஒரு போஸ்டர் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு முன்னதாக நாங்கள் ஒரு போஸ்டர் வைக்கிருந்தோம். how I heard the voice of God and how you can hear him too அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைட்டில் வந்து இந்த ஒரு காரியம், இந்த வாய்ஸ் ஆஃப் காட், தேவ சத்தம்ங்கிற இந்த காரியம் வந்துட்டு என் இருதயத்தில் ரொம்ப நாளாக வந்துட்டு ஏவப்பட்டு கொண்டே இருந்த ஒரு காரியம். கடந்த ஒரு வாரத்துக்கு மேலதாக என் இருதயத்தில் இந்த காரியம் தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை வந்து கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் கலந்துரையாடல் மாதிரி வச்சுக்கோமே. இட்ஸ் நாட் அ ப்ரீச்சிங், கலந்துரையாடல் மாதிரி உங்கள் கூட உட்காந்து ஐம் கோனா ஷேர் மை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. 14 வருஷமாக தேவனோடு இருக்கிற இந்த உறவில், என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து அவ்வப்போது ஆண்டவர் விசேஷித்தமான அனுபவங்களை அவர் சமூகத்தில் பார்க்கும்படியாக கிருபை கொடுத்துருந்துருக்கிறாரு. ஸோ அந்த காரியங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன் இதை பகிர்ந்து கொள்ள இது அவசியமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன். கடந்த ஒரு 3 மாதமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷனுக்குள்ளதாக நம்ம கடந்து போயிருக்கிறோம். சபைகள் கூட முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலை நம்ம இருந்திருக்கிறோம். சொல்ல நிறைய பேர் சபையை மிஸ் பண்ணியிருப்பீங்க. சபையோடு கூட முடியாதபடிக்கு எத்தனை காரியங்கள்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கிறோம். ஆனால் இந்த நாட்கள் ஆண்டு நம்மளை வீட்டில் உட்கார வச்சு ஆண்டு நேரடியாக நம்மளோட பழகும்படியாக, அவரோடு உருவாடும்படியாக ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அப்போ இந்த 3 மாதமாக ஒரு நீங்கள் அப்படி பயன்படுத்தியிருப்பீங்க சொன்னால் கர்த்தர் நாம மகிமையடையட்டும். நிச்சயமாக நீங்கள் ஆண்டோட நல்ல அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் சந்தோஷம். ஆனாலும் இன்னொரு ஃபியூ வீக்ஸில் சில சபைகள் இந்த ஒரு வாரத்திலே திறக்க போகுது. அதுக்கு முன்பதாக ஒருவேளை சம் ஆஃப் யூ இஃப் யூ மிஸ்ட் இட், அதாவது இந்த 3 மாதமாய் கர்த்தர் நம் மத்தியிலே நெருங்கி சில காரியங்களை உரையாடும்படியாக பேசும்படியாக விரும்பி இருக்கலாம். அது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். உள்ள இந்த 3 மாதத்தில் நீங்கள் சபை கூட முடியாத இருக்கிற சூழ்நிலை தேவனுடன் நெருங்கக்கூடிய அனுபவம் உங்கள் வீட்டில் நடந்திருக்கணும். ஒருவேளை நடக்காமல் இருந்திருந்தால் ஸ்டில் நாட் லேட். இது வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு ஒரு ஃபைனல் கால்னு வச்சுக்கிங்களேன். இன்னொரு 1 வீக் or 2 வீக்ஸ் உங்கள் சபை திறக்கப்பட போகுது. அதுக்குள்ளதாக மேபி காட் வாண்ட்ஸ் டு டூ சம்திங் இன் யுவர் லைஃப். அது மிஸ்ஸிங்காக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் யோர் டைம். இந்த ப்ரோக்ராம் நீங்கள் வந்து கலந்து கொண்டு இருக்கிறீங்க சொன்னால் நிச்சயம் உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருந்திருக்கணும், அந்த தாகம் இருந்திருக்கணும். தேவ சத்தத்தை கேட்குறதா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க, எப்படி தேவ சத்தத்தை கேட்க முடியும், இன்னொரு லெவல் ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் நான் விசுவாசிக்கிறவங்க மத்தியில் ஒரு காரியத்தை இடைபட போகிறாரு. அதனால் ஜஸ்ட் சிம்பிளாக அப்படியே ரிலாக்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் பாருங்கள். ஐ பிலீவ் காட் வில் கிவ் an encounter to you. ஒரு கேள்விகளுக்கான பதிலை கர்த்தர் கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு தெளிவை கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. ஒரு நன்மையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி செய்ய போகிறாரு. நான் நிச்சயமாக நம்புறேன். டேக் யூர் பைபிள் வித் யூ. ஆனால் நான் பெருசாக பிரசங்கம் பண்ண போகிறது கிடையாது. நான் சொல்லுகிறத மட்டும் வேணா நீங்கள் நோட்ஸ் பண்ணிக்கங்க. நானே வசனம் ஏதாவது சொன்னேன்னா நிச்சயமாக நான் வந்துட்டு ஐ won't take the time to read it with you, okay, but take the notes and maybe you can meditate on it later on. பட் மெயினாக நீங்கள் நம்ம பேச போகிறது என்ன சொன்னால் என்னுடைய அனுபவங்கள். அண்ட் அட் த சேம் டைம் நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா உங்களுடைய காரியங்கள் நீங்கள் ஷேர் பண்ணலாம். கமெண்ட்ஸை நம்ம கோத்ரூ பண்ண போகிறோம். அண்ட் யூ கேன் ஷேர் யுவர் தாட்ஸ், யூ கேன் ஷேர் யுவர் ஹார்ட். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக கேட்கலாம். தயவு செஞ்சு அடுத்த எலெக்ஷனில் ட்ரம்ப் ஜெயிச்சிருவாரா, இல்லை அடுத்து நம்ம நாட்டில் பக்காத்தானா பிஎனா, ஐயோ அரசியல் பேசுகிறேன், அந்த மாதிரியான காரியங்கள் எதுவும் கேட்டுறாதீங்க. அந்த மாதிரியான காரியங்கள் பேசுகிறதுக்காக நம்ம வரல. எந்த கேள்வின்னு சொல்லும்போது இந்த டைட்டில்குள்ளே, அதாவது கர்த்தரோடு பழகிற அனுபவம், ஆண்டவராக இயேசுவோடு நெருங்குற ஒரு அனுபவத்தில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கேட்கலாம். நான் பெரிய வேத புலவர் அல்ல, ஆனாலும் இஃப் த லார்ட் has something for you, maybe நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். I'm not perfect, nobody is perfect. நம்ம எல்லோரும் வசனம் சொல்லுகிறது இல்லையா, அயன் ஷார்பன்ஸ் அயன், அந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தர் நம்ம வந்துட்டு ஷார்பன் பண்ணி கொள்கிறோம். அதனால் வந்துட்டு ஏதாவது இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வி வில் கோ த்ரூ. மேபி நீங்கள் கேட்குற காரியங்கள் கேள்விகள் வந்து மற்ற ஆடியன்ஸுக்கு அது ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ஓகே, பட் பிஃபோர் வி கோ த்ரூ த ரியல் திங், லெட்ஸ் கோ ஃபார் அ டைம் ஆஃப் வர்ஷிப். ஓகே, ஸோ ஐம் கோனா ப்ளே a worship song. ஒரு நல்ல ஒரு ஆராதனை பாடல், இறைவா ஊழியத்திலிருந்து சைமன் ஃபெர்னாண்டஸ் பாடின ஒரு நல்ல பாடலை நான் இப்போ ப்ளே பண்ண போகிறேன். ஒரு 5 minutes சாங். இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே போயிடாதீங்க. ஜஸ்ட் பி வித் us, ஸ்பெண்ட் டைம் வித் us in worship right now. ஏதை நம்ம செய்கிறது அவசியமா? யூ see, ஒரு காரியத்தை நம்ம வந்து கேட்கலாம்.
கேள்வி அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். புரியுது என்ன சொல்கிறது? இந்த பைபிள்லேருந்து நம்ம சில காரியங்களை பேசலாம், என்னுடைய அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளலாம், நீங்கள் காதால் கேட்கலாம். நம்ம எல்லாருக்கும் 2 கண்ணு இருக்குது, 2 காது இருக்குதுங்க, 2 வாயும் இருக்குதுங்க. என்னடா இது 2 கண்ணு தான் இருக்குது 2 வாய் இருக்குதா நீங்கள் யோசிக்கிறீங்களா? நான் ஆவிக்குரிய கண்களில் சொல்கிறேன், ஆவிக்குரிய காதை சொல்கிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இட்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு காரியத்தை உங்கள் ஃப்ளஷ் மாம்ச கண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் மேலோட்டமாக நீங்கள் மாம்ச கண்ணால் பார்க்குறீங்க. ஆனால் ஆவிக்குரிய கண்களையும் அதை பார்க்கலாம். ஒரு காரியத்தை நீங்கள் காதால் நீங்கள் மாம்சத்தில் கேட்குறீங்கன்னா நார்மலாக நீங்கள் மாம்சத்தில் கேட்குறது போல. இப்போ நான் பேசுறது உங்கள் சத்தம் விளங்குதில்ல, ஓடிய ப்ராப்ளம் வச்சு பாருங்கள். இப்போ ஓடி கரெக்டாக இருக்கா இல்லையா? ஸோ இப்போ விளங்குதில்ல உங்களுக்கு. அதே போலதாக ஆவிக்குரிய காதுகள் இருக்குது, அதுலேயும் நம்ம கேட்க முடியும். ஸோ இப்போ நம்ம பேசுகிறது, நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டது எல்லாமே ஃப்ளஷில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஃப்ளஷில் நீங்கள் காதால் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நார்மலாக ஜெனரலாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது இந்த ஃபேஸ்புக் லைஃப் முடிஞ்சு ஒரு 1 ஹவரில் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. பேக் டு நார்மல் தான் லைஃபு. ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய கண்களால் நான் சொல்கிறத பார்க்க முடிஞ்சால், ஆவிக்குரிய காதுகளால் நான் சொல்லுகிறத கேட்க முடிந்தால், அது உங்கள் இருதயத்தில் உங்கள் ஆவியில் ஒரு காரியத்தை க்ரியேட் பண்ணும். அதுதான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படும். ஆனால் தான் பைபிளில் கூட போட்டிருக்கும் பாருங்களேன். இயேசு பேசுவார், அவர் பேசிட்டு சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு பேசுவார், பேசிட்டு போயிடுவார். அவர் பேசும்போது நம்ம இருதயம் கொழுந்துட்டு எரிந்ததல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு பேசும்போதெல்லாம் சம்திங் ஹேப்பன்ட். அந்த நாட்களில் யாருமே ஸ்பிரிட்டில் பெருசாக அப்படியே இதாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. இயேசு பிறந்து பூமியில் ஊழி செஞ்சுட்டு இருக்க நாட்களை சொல்கிறேன். அந்நேரத்தில் நோபடி வாஸ் ஸோ சென்சிட்டிவ் இன் த ஸ்பிரிட். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படலை. ஆனாலும் இயேசு மாத்திரம் தான் பரிசுத்த ஆவியானவர் சுமந்து கொண்டு நடந்து கொண்டு இருந்தார் அந்த இடத்துல. அவர் பேசும்போதெல்லாம் என்னமோ ஒன்று நடந்துச்சிங்க. நல்லா கவனிங்க. ஜக்கேயு இருக்கட்டும், குள்ளனாக இருந்தான். இயேசு பேசும்போது அவங்க இருதயத்தில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. அவங்க முன்னுக்கு எத்தனையோ பேர் பேசியிருப்பாங்க, ஆனால் நடக்காத ஒரு மாற்றம் இயேசு பேசும்போது நடக்குது. மரியாள்கிட்ட பேசும்போது எத்தனையோ பேர் பேசியிருப்பாங்க, ஆனால் இயேசு பேசும்போது அது ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுது. அந்த மாதிரி தான் இயேசு பூமியில் வாழும்போதெல்லாம் அவர் பேசும்போது அவங்க ஜஸ்ட் காதால் கேட்டவங்கெல்லாம் அப்படியே எழுச்சிட்டு போயிட்டாங்க நார்மலாக. ஆனால் ஸ்பிரிச்சுவல் இயர், ஆவிக்குரிய காதுகள் மூலியமாய் தேவன் இயேசுவின் சத்தத்தை கேட்டவர்களுக்கு தான் ஒரு தெய்வீகமான மாற்றம் ஏற்பட்டுச்சு. நம்மளுக்கு இப்போ என்ன வேணும் சொன்னாக்கா ஒரு மாற்றம் தான். வி வாண்ட் சம்திங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வி வாண்ட் டு ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். அதாவது நான் பேசும்போது கேட்குறீங்களே, அது இல்லை. ப்ரொஃபெட்டிக்காக தேவ ஊழியக்காரர்கள் உங்கள்கிட்ட பேசும்போது சத்தத்தை கேட்குறீங்களா? அது இல்லை. அது எப்போ நம்மளுக்கு இருக்குதுன்னு நம்மளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்ம மகிமைப்படும்படியாக மலேசியாவில் எத்தனையோ அபிஷேகப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய சத்தத்தை நம்ம கேட்குறோம். உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய தகப்பனை கர்த்தர் கொடுத்துருப்பாரு. அவங்களுடைய பிரசங்கத்தெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் ஆண்டவர் சத்தம் உங்களுக்கு கேட்குதா இல்லையா? நீங்கள் ஒரு தடவை போய் உட்காந்து செய்தி கேட்பீங்க, ஆண்டவரே பேசுங்கன்னு எதிர்பார்ப்போடு போய் உட்காந்துருந்தீங்கன்னா ஆண்டவர் பேசுகிற சத்தம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். அந்த செய்தி மூலிமா ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை பேசியிருப்பார். இது ஊழியக்காரர்கள் மூலியமாய் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிற காரியங்கள் ப்ரொஃபேட்டிக்காக பேசுவார். அது நம்மளுக்கு பிளெஸ்ஸிங் தான், எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி இயேசு உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? He wants you to hear him directly. இயேசு சிலுவையில் மரிக்கும் போதுங்க ஆலயத்தில் திரை மூடிடுச்சு, தெரியல. வெளிப்புறம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசு ஸ்தலம் டெம்பிள் ஆலயத்தில் 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் தேவ பிரசன்னம் இருக்கும். அங்கே ஒரு திரையை போட்டு மூடியிருப்பாங்க, இப்படி மூடியிருப்பாங்க. அப்போ எல்லோரும் அங்கே உள்ளே போக முடியாது, ஆசாரியன் மாத்திரம்தான் உள்ளே போக முடியும். ஆனால் இயேசு சிலுவையில் மரிக்கும் போது வேதத்தில் போட்டிருக்கிறது மகா பரிசுத்த திரை கிழிந்து தான், 2ஆய் கிழிந்து தான். கிழிஞ்சது என்ன அர்த்தம்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள என்ன இருக்குதுங்கிறது வெளியிருந்து எவன் வேணாலும் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆனது. என்ன தெரியுமா அர்த்தம்? எவ்ரிபடி இயேசுவின் பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி, everyone can hear the voice of God. தேவனுடைய சத்தத்தை யாவரும் கேட்கலாம், எல்லோரும் கேட்கலாம். அதுதான் ஆண்டவருடைய விருப்பங்க உங்கள் லைஃப்பில். அதை ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற செய்ய போகிறாரு. வாலிப பிள்ளைங்க மேலே ஆண்டவர் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்காரு, ரொம்ப வஞ்சியாக இருக்கிறாரு. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் யூர் சிச்சுவேஷன், பட் ஐ பிலீவ் God has called you into this meeting. இந்த ஒரு லைஃபுக்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசி உங்கள் லைஃப்பில் ஜீவனை உண்டாக்கி ஆண்டு டைரெக்டாக அவங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள தான் அவங்க கொண்டு போக விரும்புகிறாரு. ஏன்னா உங்கள் லைஃப்பில், என் லைஃப்பில், நம்ம லைஃப்பில் ஆண்டு பெரிய திட்டங்களை வச்சுருக்கிறாருங்க. ஆண்டு உங்கள் லைஃப்பில் எனக்கு இப்போ கொண்டாத்துக்கு முன்னுக்கு இந்த லைஃப்பில் வரது முன்னுக்கு when I was praying,
ஆண்டவர் எனக்கு கொடுத்த உணர்வு என்ன தெரியுமா, வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையில் நான் பெரிய திட்டங்களை வச்சுருக்கிறேன், ஏதோ ஒரு தரிசனம்லாம் வச்சுருக்கிறாராம். ஒரு சிலருக்கு ஆண்டவர் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம், ஆனால் காது கொடுத்தவங்களால் கேட்க முடியலையா. ஒரு சிலருக்கு ஆண்டவர் ஆல்ரெடி கொஞ்சம் பேசியிருக்கிறாராம். உங்களுக்கு தெரியும் தேவ சுத்தம் என்னன்னு, ஆனால் எப்படி அதில் நடந்து போகிறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் சில பேர் தடுமாறி கொண்டு இருக்கிறீங்களா. ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வருகிற நாட்களில், இன்னும் ஃபியூ டேஸில் உங்கள் லைஃப்லேருந்து ஏதோ ஒரு காரியம் திருடி உங்கள் ஆண்டவர் சமூகத்தில் திருடிக்கிட்டு போக போகுது. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி கிரியைகள் உங்களை சுற்றி இருக்குதான். ஸோ அதனால் ஆண்டவர் ரொம்ப உங்களை நேசிக்கிறதுனால, ரொம்ப உங்கள் மேலே அன்பாக இருக்கிறதுனால ஆண்டவர் டைரெக்டாக நீங்கள் சத்தத்தை கேட்கக்கூடியவனா உங்களை மாற்றுறதுக்கு இன்றைக்கு உங்கள்கிட்ட சில காரியங்களை பேச விரும்புகிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த வர்ஷிப் ஃபர்ஸ்ட். ஒரு 5 நிமிஷம் தான், எங்கேயோ ஓடி போயிடாதீங்க, லைஃப்லேருந்து வெளியேறாதீங்க. முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி மற்ற வாலிப பிள்ளைகளும் மற்றவர்களையும் கலந்து கொள்ள செய்யுங்க. இந்த நேரத்தில் இந்த பாடலை நீங்கள் பாடும்போது உண்மையாக பாடுங்க. வர்ஷிப் பண்ணும்போது உங்கள் இருதயம் ஆண்டவருக்காக ரெடி ஆயிரும். புரியுதா நான் சொல்கிறது? அந்த ஸ்பிரிட் ரெல்ம்குள்ளே நீங்கள் போகிறது கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன போல் இந்த வர்ஷிப்க்கு அப்புறம் தான் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டிருக்கும். அப்போ நான் பேசுகிறத ஃப்ளெஷ்ஷில் கேட்க மாட்டீங்க, ஸ்பிரிட்டில் கேட்பீங்க. That will really bring change in your life. அதுதான் நம்மளுக்கு வேணும். Okay, so let's go for the worship and I'll meet you back again. Okay. பாதம் ஒன்றே போதும் ஐயா, என் வாழ்வில் நீரே சத்தியரே. உமக்கு ஆராதனை ஆராதனை, இயேசு ராஜாவுக்கே ஆராதனை ஆராதனை. பாதம் ஒன்றே போதும் ஐயா, என் வாழ்வில் நீரே ராஜாவுக்கே ஆராதனை ஆராதனை. நம்பிக்கை நங்கூரமானவரே, நம்புவேன் நிலையான உறவு நிறை, நலம் வாழ நாளெல்லாம் துணை செய்கிறே. நாதாவும் திருப்பாதம் பணிந்து நான் முத்தம் செய்வேன். நம்பிக்கை நங்கூரமானவரே, நம்புவேன் நிலையான உறவு நிறை, நலம் வாழ நாளெல்லாம் துணை செய்வீரே. நாதாவும் திருப்பாதம் பணிந்து நான் முத்தம் செய்வேன். பாதம் ஒன்றே போதும் ஐயா, என் வாழ்வில் நீரே நித்தியரே சத்தியரே. உமக்கு ஆராதனை ஆராதனை, இயேசு ராஜாவுக்கே ஆராதனை ஆராதனை. மன்னித்து மறக்கின்ற மன்னவரே, மனதார நேசித்த மனவாளனே, மீண்டுமா எனக்காக வருகின்றீரே. மனவாட்டியாக உம் வருகைக்கு
உமக்கு ஆராதனை ஆராதனை இயேசு ராஜாவுக்கே ஆராதனை 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 ஆராதனை. என்னுடைய முதல் அனுபவம் என் வாழ்க்கையில் வந்து ஆவிக்குரிய அனுபவம்னு சொல்லும்போது நான் ரட்சிக்கப்பட்டு வருஷத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க சொன்னாக்கா வந்துட்டு when I was in the church எனக்கு வந்து தேவனுடைய சத்தத்தை வந்துட்டு கேட்கணுங்கிற ஒரு வாஞ்சம் அதெல்லாம் பெருசாக என்கிட்ட இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க சொன்னாக்கா வந்துட்டு சர்ச்சுக்கு வரும்போது அந்த பிரசங்கங்கள்லாம் கேட்கும் போது ஐ வாஸ் வெரி மச் எக்ஸைட்டட். அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எல்லாருக்கும் இருக்கிற அந்த முதல் அனுபவம் போல தான் நம்ம வந்து சர்ச்சில் இருந்துட்டு அந்த பிரசங்கத்தை கேட்கும்போது அது மூலியமாக தேவ சத்தத்தை நம்ம கேட்போம். பட் எனக்கு வந்து முதல் அனுபவம் வந்து எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் சர்ச்சில் வந்து ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வெல்ல முடியாது ஒருத்தர் சர்ச்சுக்கு வந்து அவர் சொன்னார், உனக்காக இயேசு சிலுவையில் மரித்தார், அவருக்காக நீ உறவுக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணார். ஐ மீன் ஹி வாஸ் சேலஞ்சிங் த பீப்புள் த க்ரௌட் டு ஸ்பெண்ட் டைம் இன் த லார்ட் அட்லீஸ்ட் ஒரு 1 hour வந்து தேவ சமூகத்தில் இருக்கும்படியாக அவர் சேலஞ்ச் பண்ணார். அதுதான் என்னை தொட்டுச்சு. ஐயோ இயேசு நம்மளுக்காக சிலுவிலேயே ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, நம்ம வந்து இது வரைக்கும் 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் டெய்லி உட்காந்துக்கிட்டே வீட்டில். அதாவது எப்படின்னா நம்ம வெளியே போகிறது முன்னுக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரே பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் வெளியே போவோம், அதுக்கப்புறம் நைட்டு தூங்குற முன்னுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு தூங்க மாட்டோம். அப்படி தான் என் லைஃப் இருந்துச்சு. பிகாஸ் ஐ வாஸ் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் by having the voice of God through the church. ஏன்னா சபையில் நம்ம பிரசங்கத்தை கேட்குறோம், சத்தியத்தை கேட்குறோம், பைபிள் படிக்கிறோம். ஸோ that was enough for me அந்த டைமில். பட் அந்த ஒரு மீட்டிங்கில் தான் வந்துட்டு நம்ம கண்ணை திறந்தது, நம்ம ஆண்டோடு ஒரு நேரம் இருக்கக்கூடாது, ஒரு அவருக்கு இருக்கக்கூடாதா. அப்படி தான் அந்த பைபிள்லேயும் வந்துட்டு ஆண்டு வந்து சீஷனில் பார்த்து கேட்க மாட்டார், என்னோட ஒளி நேரம் 1 மணி நேரம் விழுத்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ that was the beginning of it. So when I had that நான் ஒரு நாள் ஒரு முடிவெடுத்தேன், சரி வீட்டில் உட்காந்து நம்ம வந்து ஒரு ஹவராவது உட்காந்து ஆண்டோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு வீட்டில் போயிட்டு கதை செஞ்சு அம்மா சொல்லிட்டேம்மா டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹவருக்கு நான் போய் உட்காந்துட்டேங்க. ஆனால் அந்த ஒரு ஹவர் இருக்குது நம்ம அந்த உறவுரே அது எனக்கு அது முடிகிறதுக்கு எவ்வளோ ப்ரே பண்ணிகளுக்கு தெரியும். அதாவது நம்ம எப்போவுமே ப்ரேயர்னு நம்ம லைஃப்பில் ஆரம்பிக்கும் போது நம்ம மாம்சத்தில் தான் ஆரம்பிப்போம். வி வில் ஸ்டார்ட் இன் த ஃப்ளஷ் ரைட். ஸோ அதுதான் ப்ராப்ளம் பாருங்கள். நம்ம பாருங்கள் ப்ரேயர் நம்ம என்ன செய்வோம், வீட்டில் உட்காந்து நம்ம வந்துட்டு ஆண்டுகிட்ட பேசிக்கிட்டே இருப்போம், நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், 2-3 பாட்டு பாடுவோம், அதுக்கப்புறம் நம்ம விண்ணப்பங்கள் வச்சுருப்போம். ஸோ ஒவ்வொருத்தருக்காக ப்ரே பண்ணுவோம், சபைக்காக ப்ரே பண்ணுவோம், பாசக்காக ப்ரே பண்ணுவோம், ஃபேமிலிக்காக ப்ரே பண்ணுவோம், எல்லாருக்காக ப்ரே பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம ப்ரேயர் லைஃபே இருக்கும். பட் நீங்கள் பாருங்கள் லெட்ஸே வந்து நான் வந்து நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நீங்கள் எனக்கு ஃபோன் கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபோன் இங்கே தான் இருக்குது, கையில் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க, நான் எடுக்கிறேன், நீங்கள் பேசுகிறீங்க, ஹலோ சொல்லு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தேன், டக்குன்னு அமைதியாகிட்டே வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் பேசிட்டே இருக்கீங்க அப்படி நான் அமைதியாக இருந்தேன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களே வந்து ஹலோ ப்ரோ இருக்கீங்களா, இங்கே தான் இருக்கேன் சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவீங்க. அப்படி நான் அமைதியாக இருந்துட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும், ரெஸ்பாண்டே வரலன்னா என்னடா ஆச்சு, என்னடா பண்ணுறாரு அண்ணன், என்னடா ஆனாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் தானே. அதுதான் அநேகருடைய அது கடவுளோட பேசுகிறது, அது ப்ரேயர் நம்ம சொல்கிறல. அநேகருடைய ப்ரேயர் வந்து அப்படி தான் இருக்குது. தட் யூ டோன்ட் ரியலி ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட் பிகாஸ் யூ ஆர் ஜஸ்ட் டாக்கிங் டு காட். ப்ரேயருங்கிற பேர் நம்ம ஆண்டுட்டு பேசுகிறோம், பட் வி டோன்ட் லிசன் பேக். ஸோ இட்ஸ் நாட் அ கன்வர்சேஷன், இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரெசன்டேஷன். நிறைய பேருக்கு வந்து ப்ரேயர் வந்து எப்படி இருக்கு சொல்கிற ப்ரெசன்டேஷன் மாதிரி ஆண்டர் மண்ணுக்கு அப்படியே சொல்கிறோம். பட் நம்ம பதிலுக்கு எதுவும் கேட்காததுனால நம்ம ரொம்ப நாளைக்கு அதை செய்யவும் முடியாது. பட் ப்ரேயர் இஸ் த ஒன்லி பிளேஸ் வை யூ கேன் ஆக்சுவலி ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் ப்ராப்ளம் நம்மளுக்கு அந்த ப்ரேயரில் தான். ஏன்னு சொன்னாக்கா நம்ம எவ்வளோ நேரம் தான் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. யூ கன்வீன்ஸ் யுவர் செல்ஃப் த காட் இஸ் தேர். பட் அஸ் நீங்களே உங்களுக்கு கன்வீன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ரொம்ப நாளைக்கு பண்ண மாட்டோம், தெரியுமா? ஒரு 2 நாள் 3 நாள் பண்ணீங்க. இப்போ பேசுகிறேன் ஃபயர் ஆகிட்டிங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்களே வந்து திருப்பியும் பழையபடி ஆயிரும். காரணம் ஏன்னா யூ டோன்ட் ஹியர் பேக், யூ டோன்ட் ஹியர் ரெஸ்பான்ஸ். இப்போ நான் சொன்னது போல் நான் நீங்கள் ஃபோன் அடிச்சு நான் ரெஸ்பாண்ட் பண்ணால் நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு எனக்கு திருப்பி எனக்கு அடிப்பீங்க, ஃபோனே அடிக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நான் இந்த ஒரு ப்ரேயர் வந்து எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. எழுந்துச்சுன்னா பார்த்தேன், ஒரு 10 நிமிஷம் ஒரு ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒர்ஷிப் மாதிரி கொஞ்சம் நேரம் பண்ணேன். ஒர்ஷிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்காக ப்ரே பண்ணேன், சுற்றி இருக்கிற தெரிஞ்சவங்களுக்காக ப்ரே பண்ணேன், ஃபேமிலிக்காக ப்ரே பண்ணேன், எல்லாருக்கும் ப்ரே பண்ணேன். ஒரு 30-35 மினிட்ஸ் ஓடிடுச்சிங்க, 40 மினிட்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் டக்குனு எங்கள் கதவுல டிங் சத்தம் கேட்குது.
எந்த ஒரு ஆவிலாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அம்மா தான் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் திறந்து விட்டாக்கா உள்ளே வந்துட்டு, டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க, துணி எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு அப்போ ஒரு கோவம் வேறு வருது எனக்கு. ஷூ அப்படின்ட்டு நான் ப்ரேயரில் இருக்கிறோம், நம்மளுக்கு கோவனாக வேறு வருது பாருங்களேன். ஸோ நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த சென்ஸ்லேயே இல்லை நம்ம. ஸோ அப்புறம் அம்மா வந்து போனதுக்கப்புறம் அப்புறம் அங்கிட்ட அப்படி இப்படின்னு ஓட்டி ஒரு 15 மினிட்ஸ் கொண்டு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைமா வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் 14 வருஷத்துக்கு முன்னுக்கே ஒரு ஹவர் ப்ரே பண்ணுறேன். வா அப்படி தான் இருந்துச்சு. 50 மினிட்ஸ் போயிருச்சிங்க. பார்த்தேன் டைமை, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் நானே ஆண்டுகிட்ட சொல்லிட்டேன், ஆண்டரே ஏதோ அந்த பாஸ்டர் 1 ஹவராவது ஜெபம் பண்ணுன்னு சேலஞ்ச் பண்ணி விட்டாரு. நானும் சரி ஆண்டருக்காக ஒரு ஹவர் அதை கொடுத்து பார்ப்போன்னு சொல்லிட்டு நானும் பண்ணேன். இதுக்கப்புறம் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு உண்மையாக சொல்கிறேன், எனக்கே தெரியல என்ன தான் செய்கிறதுன்னு. இதுக்கப்புறம் எதையும் செய்கிறதுக்கு எனக்கு மூட்டம் கிடையாது ஆண்டவரே, நான் கிவ் அப் பண்ணுறேன் ஆண்டவரே, எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நான் கீழே உட்காந்தேன் இல்லையா. You see, I did the pray in the flesh. மொதல் ஒரு 50 மினிட்ஸ் கஷ்டப்பட்டாவது முட்டி மோதி ஏதோ பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கிவ் அப் பண்ண பாருங்கள், அமைதியாகிடுச்சிங்க. நானும் அமைதியாகிட்டேன்ல. கொஞ்ச நேரம் கழித்து வாழ்க்கையில் மொதல் தடவை ஐ ஃபெல்ட் சம்திங் இன் தட் ரூம். என்னமோ ஒன்று நம்ம தனியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. டக்கு நம்ம அப்படியே கீழே முட்டி போட்டேன்ல, ஏன்ச்சு அப்படியே மேலே பார்க்குறேன், என்னடா என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு. டக்குன்னு ஐ ஃபெல் லைக் ஃப்ரம் மேலேருந்து, என்னோடய ரூமுக்கிட்ட அந்த மேலே இருந்து ரூஃப் இருக்கிறது சம்திங் ஏதோ ஒரு வானத்துலேருந்து கீழே வருது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுது. அப்புறம் முட்டியில் எழுந்துச்சு நின்றுட்டு அப்படியே நான் மேலே நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்னமோ நடக்குது அப்படின்னு. நல்லா கவனிங்க, இந்த அனுபவம் எனக்கு நடக்கிற முன்னுக்கு சர்ச்சில் கூட எனக்கு அந்த அபிஷேகம், பெப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இந்த மாதிரி அனுபவம் எதுவுமே நடந்தது கிடையாது. இந்த அனுபவம் எதுவும் பெற்றுக்கொண்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி என்னமோ நடக்குது. சர்ச்சில் கூட நான் வர்ஷிப் பண்ண அளவுக்கு இந்த மாதிரி நடந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ரூமில் தான் நடக்குது. அது அப்படியே கிட்ட வரும்போது நம்ம அவ்வளோ சென்டிமெண்ட்டான ஆள் கிடையாது, அழுவலாம் மாட்டேன். எங்கள் அம்மாவை தான் பழக்கம், நானும் அழுவ வச்சுருப்பேன் போல நான் முன்ன வாலிப வயசில். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ கண்ணு கலங்க ஆரம்பிச்சிது. ஐ ஃபெல்ட் சம் கைண்ட் ஆஃப் அ லவ். என்னை நெருங்கி கிட்ட வர்றது போல் நான் உணர்ந்தேன். என்னமோ என்னை ஏதோ தொடர்ற மாதிரி உணர்ந்தேன். டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றின தண்ணி தாரையாக தண்ணி ஊற்றி தேம்பி அழுவ ஆரம்பித்தேன். அப்படியே ஏதோ ஒரு ரவுண்டாக ஒரு பால் மாதிரி ஏதோ என் மேலே வந்து தொடர மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சுங்க. என்ன தெரியுமா நான் இதை ஃபீல் பண்ணேன்? ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தேட், பட் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஒன் திங். ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் பியோர் லவ், சம் கைண்ட் ஆஃப் அ லவ். ஏதோ ஒரு விதமான அன்பு என்னை நெருங்கி என் சரீரத்தை தொடுது, எனக்குள்ளே வருதுங்கிற மாதிரி உணர்ந்து கதறி நான் அழுந்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே பாடியில் வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதான் அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவாங்களே. அநேகருக்கு நீங்கள் பார்த்துக்கொண்ட எல்லாருக்கும் வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று சொல்லி நீங்கள் உங்கள் சபையில் போதகர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போதோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருப்பீங்க. எனக்கு வாழ்க்கையில் மொதல் பெப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என் ரூமில் தனியாக இருக்கும் போது தான் எனக்கு வந்துச்சு. தனியாக இருக்கும்போது ப்ரே பண்ணும்போது நான் 1 ஹவர் ப்ரேயில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் வந்து ஐ சேட் லார்ட், போதும் என்னால் அந்த அன்பை தாங்க முடியல. ஐ கான் ஹேண்டில் திஸ் லவ், திஸ் இஸ் டூ பிக் ஃபார் மீ. எனக்கு நான் அது தகுதியற்றவன் அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ளே வருது. நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த வைப்ரேஷன் அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிடுச்சுலாம், நான் பேக் டு நார்மல் ஆகிட்டேன். ஸோ என்ன இதில் நான் என்னென்ன அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வெளியே எங்கேயோ போயிட்டு இருந்தேன், ஒரு ஹாப்பியாக போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சபைக்கு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக போவேன். என்ன தெரியுமாச்சு, இதுக்கு முன்னுக்கு நான் சபைக்கு போவேன், வர்ஷிப்பில் கலந்துக்குவேன், பைபிள்லாம் படிப்பேன், பிடிக்கும், ஆண்டரை நேசிக்கிறேன், இயேசு தான் ஆண்டவர்னு நமக்கு தெரியும் தானே, அதனால் நம்ம அவரை நேசிப்போம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் நெவர் ஹேட் அன் என்கவுண்டர் வித் ஹிம். ஸோ பட் இதுக்கப்புறம் வந்து சபைக்கு போகும்போது ஏதோ ஒரு விதமான ஒரு கனெக்ஷன்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், என்னமோ ஒரு கனெக்டாக இருக்குது. அதாவது உங்கள் தூரத்துலேருந்து ஒரு ஒயர் எடுத்து உங்கள் இடுப்பில் கட்டி விட்டா நீங்கள் எங்கே போனால் அந்த ஒயர் உங்கள் கூடயே இழுத்துக்கிட்டு போனால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் இன் அ கனெக்ஷன். ஸோ தட்ஸ் த பிகினிங் ஆஃப் மீ கெட்டிங் கனெக்டட் வித் காட். ஸோ இதுதான் the baptism of the Holy Spirit is the most important key, the first thing that must happen in your life so that you can start to hear the voice of God. உடனே அதுக்கப்புறம் லிட்டரலாக ஆடிபிள் வாய்ஸ்லாம் ஒன்றும் கேட்கல, பட் ஆண்டருக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் நடந்துருச்சு. ஸோ பார்த்து கொண்டு இருக்கிற வாலிபர்கள், பார்த்து கொண்டு இருக்கிற ஆடியன்ஸ், டிட் யூ ஹேவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த சர்ச் ஆர் இன் யோர் ஹோம், இன் யோர் லிவிங் ரூம், wherever you are? அதான் புக் ஆஃப் ஆக்ஸில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வந்துட்டு அப்போஸ்தலர் பவுல் கேட்பார், டிட் யூ ரிசீவ் த அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்? இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்காக தான் முதல் ப்ரே பண்ணுவார். ஏன் தெரியுமா? வித்தவுட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இது வந்து ஒரு லூஸ்தனமாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவசியமா, எனக்கு தேவையா இது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இந்த அனுபவம் தான் வில் ஓப்பன் அப் யுவர் ஸ்பிரிச்சுவல் சென்சஸ்
நம்ம பிரேக்கு வர்ஷிப்புக்கு போகிறது முடிக்க சொன்னல, ஆவிக்குரிய காது, ஆவிக்குரிய கண்ணுன்னு சொன்னல, இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் திறக்கணும்னு சொன்னால் யூ மஸ்ட் ஹேவ் திஸ் என்கவுண்டர், யூ மஸ்ட் ஹேவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீங் ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட். நம்ம அநேகர் என்ன பண்ணுறோம் சொன்னால், கேத்தல் இருக்குல்ல, இந்த கேத்தல் எடுத்து பக்கத்தில் தண்ணியை போட்டு எலக்ட்ரிக் தட்டி விட்டுனா சூடாகும். அந்த சூடாகும், அந்த கேத்தில் சத்தம் வரும், புகை வெளியே இப்படி கிளம்பிக்கிட்டு வரும். அந்த சூடு உங்களுக்கு தெரியும், அந்த அனல் பக்கத்தில் நில்லுங்களேன், அந்த ஹீட்டு தெரியும் உங்களுக்கு சூடாக இருக்கிற மாதிரி. ரொம்ப பேருக்கு அப்படி தான். நம்ம சர்ச்சுக்கு போகும்போது அப்படியே ஒரு சூடு ஃபீல் பண்ணுவோம். ஒரு 4-5 பேர் 10 பேர் கூடி வர்ஷிப் பண்ணும்போது கூட சேர்ந்து பாட்டு பாடும்போது அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணுவோம். ஏதோ ஒரு அனல் அப்பப்போ தொட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கேத்தலில் தண்ணி போட்டதுக்கு காரணமே கேத்தலில் இருந்த அந்த ஆவியை பார்க்குறதுக்கோ, அந்த சூடை பார்க்குறதுக்கோ, அந்த அனலை பார்க்குறதுக்கோ, இல்லை அந்த சூடை தொட்டு சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லுகிறதுக்கோ இல்லைங்க. கேத்தலில் தண்ணி போட்டதே அந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் அது ஒரு கப்பில் ஊற்றி அதை அப்படியே ஆற வச்சு ஹூன்னு ஊதி குடிக்கிறது. சூடான தண்ணியை குடிக்கணும், குடித்தா உள்ளே போவோம். ஸோ வி நீட் டு ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். கேத்தலை மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, கேத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு அந்த ஆசை இருக்கணும். அது ஒன்றாவது. யூ மஸ்ட் ஹேவ் தட் டிசையர் இன் யூ. யூ மஸ்ட் வாண்ட் டு லிசன் ஃப்ரம் காட், லிசன் த வாய்ஸ் ஆஃப் காட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அந்த முயற்சி இருக்கணும். யூ நீட் ஹேவ் டு ஹேவ் தட் எஃபர்ட் இன் யுவர் லைஃப். இப்போ நான் ஒரு ஹவர் அந்த ஃப்ளஷில் நான் எடுத்தல அந்த அனுபவம், அந்த ப்ரே பண்ணலாம் வாழ்க்கையில் ஒரு 1 hour சொல்லிவிட்டு, அது நான் ஒரு 50 minutesக்கு ஐ வாஸ் டூயிங் இன் த ஃப்ளஷ். புரியுதா? நானே முயற்சி பண்ணி எப்படியாவது பண்ணுறேன். அன்றைக்கு நம்ம அப்படி தானே பண்ணுவோம். ஒரு 3 பாட்டு 4 பாட்டு பாடுவோம், முடிஞ்ச வரைக்கும் முக்கி எடுப்பு ஏதோ பண்ணுவோம். அந்த ஒரு எஃபர்ட் நம்ம போடுறோம்ல, வி ஸ்டார்ட் இன் த ஃப்ளஷ் பட் இட் ஷுட் எண்ட் இன் த ஸ்பிரிட். ஆவியில் அது உருவாகணும், அது முடியணும். அப்போ நான் ஃப்ளஷில் ஆரம்பிக்கிறேன், பட் அதுக்கப்புறம் நான் கிவ் அப் பண்ணுறேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில அப்படின்னு கிவ் அப் பண்ணுறேன் பார்த்தியா. அதுக்கப்புறம் தான் ஆவியானவர் என்ன செய்கிறாரு, டேக் ஓவர் பண்ணி நம்மளை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஐ லேர்ன் இன் மை லைஃப், இஃப் யூ வாண்ட் டு ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட், நீங்கள் செய்ய வேண்டியது அந்த ஆசை, அந்த எஃபர்ட் இருக்கணும். 2வது 3வது சரண்டர் பண்ணிக்கணும். சரண்டர் பண்ண ஆண்டுகிட்ட விட்டு கொடுக்கணும். யூ மஸ்ட் லெட் காட் டேக் ஓவர் யூ. உங்களை டேக் ஓவர் பண்ண விட்டின்னு சொன்னிங்கன்னா, அங்கிட்ட இருந்தால் என்ன ஆகும்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு புதிய ஜேர்னி ஒரு ஆரம்பிக்கும். அங்கே தான் ஆவினும் ஒரு டேக் ஓவர் பண்ண முடியும். ரொம்ப பேருக்கு நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது, ரொம்ப பேருக்கு நம்ம அதுக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கான ஒரு முயற்சி இல்லை. ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஒரு சில முயற்சிகள் பண்ணுறதில்ல. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம சர்ச்சுக்கு போகிறதோ, மினிஸ்ட்ரி இன்வால்வ் பண்ணுறதோ, இதெல்லாம் காரியங்கள் செய்யும்போது இட்ஸ் குட் ஸ்டாஃப், இதெல்லாம் நன்மையான காரியங்கள். ஆனால் இதையும் தாண்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நம்ம போகலன்னு சொன்னாங்க என்றைக்குமே நம்ம தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு ஆளாக நம்ம இருக்கவே மாட்டோம். அண்ட் தட் அது பெரிய இழப்பு. ஏன்னு சொல்கிறேன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த பூமிக்கு வந்ததுக்கான மெயின் நோக்கமே எது? நம்ம ஆண்டவரோடு ஒரு தொடர்புக்குள்ள, ஒரு கனெக்ஷனுக்குள்ளே ஆகணும்னு சொல்லிட்டு. இயேசு வரதுக்கு முன்னுக்கு தான் பைபிள் இருந்துச்சா, ஓல்ட் டெஸ்டமெண்ட் இருந்துச்சா, எல்லா விதமான கோட்பாடுகளும் எல்லாம் எப்படி வாழணும், என்ன செய்யணும், சண்டே சர்வீஸுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவரோட நேரடியான ஒரு அனுபவம், ஒரு உறவு இல்லாதமே இருந்துச்சு. அது உண்டாகாத வரைக்கும் என்றைக்குமே நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச்குள்ளே போக மாட்டோம். நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் நம்ம தெரியாமையே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஸோ ரிமெம்பர் ஒன் திங், நம்ம நேரடியாக தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே போகணும். நம்ம எப்போ தேவ சத்தத்தை நம்ம கேட்குறோமோ அப்போ தான் நம்ம லைஃப்பில் அடுத்து கடவுள் என்ன செய்ய போகிறாரு நம்ம தெரியும். நம்ம லைஃப் சூப்பர் நேச்சுரலாக மாற ஆரம்பிக்குங்க. தட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங். ஜஸ்ட் லைக் அந்த ஃபோன் கனெக்ஷன் மாதிரி தான், வி நீட் டு கெட் கனெக்டட். உங்கள் ஃபோனில் சிக்னல் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், என்ன தான் நீங்கள் ஒரு ஐஃபோனு ப்ரோ மேக்ஸு பார்த்தாலும் சிக்னல் இல்லைன்னா வேஸ்ட்டு. அது நம்ம லைஃப்பில் என்ன தான் நம்ம எத்தனை வருஷம் கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் நம்ம பைபிள் படிச்சிருந்துருக்கலாம், பைபிளோட கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம், உங்களுக்கு வர்ஷிப் பாட்டெல்லாம் தெரியலாம். இஃப் யூர் மியூசிஷியன் எந்த பாட்டு வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும் திறமெல்லாம் உங்களுக்கு இருக்கலாம், மினிஸ்ட்ரி பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கலாம், பாசஸுக்கு நிறையா நீங்கள் உதவியாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு ஐஃபோனு ப்ரோ மேக்ஸ்ன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் ஒரு ஐஃபோனு ப்ரோன்னு வச்சுக்கிங்களேன், எல்லா விதமான குவாலிட்டிஸ், கிறிஸ்டியன் குவாலிட்டிஸும் உங்களுக்குள்ளே இருந்தாலும், பட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் த சிக்னல், உங்களுடைய எந்த ப்ராட்பேண்ட் பார்க்குறீங்களோ, எந்த இன்டர்நெட் கனெக்ஷன் பார்க்குறீங்களோ, அந்த கனெக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு கான்டென்ட்டும் மேலே இருந்து கீழே இறக்க முடியாது. அந்த ஃபோனுக்குள்ளே எந்த ஒரு கான்டென்ட்டும் இன்டர்நெட்லேருந்து வராது, எந்த ஒரு ஃபோன் காலும் நீங்கள் போட முடியாது. தெர் இஸ் நோ கனெக்ஷன். அண்ட் வித்தவுட் அ ப்ராப்பர் கனெக்ஷன், வித்தவுட் அ சிம் கார்டு, அ ஃபோன் ஹேஸ் நோ வேல்யூ.
even though how expensive it is. ஸோ இது இந்த ரியலைசேஷனுக்குள்ளதாக நம்ம வரணுங்கிறது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். God wants you to understand that there is value in the presence of God, there is value in hearing the voice of God. நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போதே ஆண்டு நம்மளுக்கு மெயினாக நம்மளுக்கு கொடுத்த ஒரு என்னென்னா, there is no such thing as natural Christian, we are all supernatural. நியூ டெஸ்டமென்ட் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா we are called to live a supernatural life. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ தான் ஆண்டு நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஸோ இஃப் யூ கிறிஸ்டியன் யூ ஷுட் ஹேவ் சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்சஸ் இன் யுவர் லைஃப் ஆன் அ கான்ஸ்டன்ட் பேசிஸ். ரெகுலராக நீங்கள் ஏதாவது ஒரு என்கவுண்டர் கூட நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முக்கியமான ஒரு காரியம் சொன்னாக்கா இந்த ப்ரேயரு தான் நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியம். ஸோ இஃப் யூ டோன்ட் லேர்ன் டு சரண்டர் தென் there's no way to experience God. ஸோ தட்ஸ் த அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு. Because you misunderstand, God lives in the spiritual, we live in the material world. நம்ம மாம்ச உலகத்தில் இருக்கான்றது ஸ்பிரிட்டில் இருக்கிறாரு. ஸோ நம்மளுக்கு என்ன சொன்னாக்கா, நம்ம உடம்பு என்ன சொல்கிறோன்னா ஒரு ஃப்ளஷி லேயராக இருக்குது பாருங்களேன். ஸோ நம்ம சட்டசியாக அந்த ப்ரேயர்களை போகும்போது, நீங்கள் ஆவிக்குரிய காரில் ஈடுபடும் போது, when you read the Bible, when you sing some songs, you move in the flesh பண்ணுற மாதிரி இருந்தாலும், it helps you to take out the layers of the flesh in you and go into the spirit realm. ஸோ அப்போது தான் நீங்கள் உண்மையால் தேவன சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். தென் இட் பிகம்ஸ் சூப்பர் நேச்சுரல். அன்று எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், புரிய காரியம் என்னென்னா, நிறைய தேவ பிள்ளைங்க, என்னோடய பிள்ளைங்க இப்போ லைஃப்பில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க நீங்கள் கூட நிறையா பேர் நீங்கள் யூ லவ் காட், நீங்கள் தேவனை நேசிக்கிறீங்க, சபைக்கு நீங்கள் போகிறீங்க, அதெல்லாம் ஓகே, உங்கள் சபையை டிசிப்ளினில் எல்லாத்துலையும் கரெக்டாக நீங்கள் ஈடுபடுறீங்க, மினிஸ்ட்ரிக்குள்ள சில பேர் பண்ணுறதா இருக்கலாம். இப்போ சம் ஆஃப் யூ ஹேவ் குட் டேலண்ட்ஸ், நல்ல டேலண்ட் இருக்குது, அது ஆண்டருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, யூ ஆர் டூயிங் குட் ஸ்டாஃப், யூ லவ் த லார்ட். ஆனால் இது எல்லாம் இருந்தாலும் இஃப் யூ டோன்ட் ஹேவ் த வாய்ஸ் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப், யூ வுட் நாட் கோ டு த ரைட் டைரக்ஷன். ஆண்டவர் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரோ அதுக்குள்ளே நீங்கள் போக முடியாது, அதுக்குள்ளே நீங்கள் நுழைய முடியாதபடியான ஒரு சூழலுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. And that is the biggest problem. And because if you live such a life, you don't know the call of God, the destiny of God in your life. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரோட தீர்மானம் என்னன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்போது, you would not fulfill the God-given destiny for your life. So உலகம் ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. The world works in a different realm. விஸ்டம் பேஸ்டாக போகும், உலக ஞானத்தின் பிரகாரமாக போகும். நம்மளுக்கு ஆண்டர் ஞானத்தையும் கிருபையும் எல்லாத்தையும் கொடுத்தாலும் நம்ம ஆண்டர் சத்தத்தை கேட்டு தான் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது இதனுடைய விருப்பமாக இருக்கும். ஓகே. அண்ட் மை செகண்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேவ் வித் த லார்ட், அது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் ஆண்டர் எனக்கு கொடுத்தாரு. காட் வாண்டட் மீ டு சரண்டர். அந்த ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். இது ஏற்கனவே யூனிஃபைடுங்கிற ஒரு பேஜில் நான் இதை ஷேர் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கான லைட்டாக டக்குன்னு சொல்லிடுறேன். இஃப் யூ வாண்ட் கோ ஃபார் ஃபுல் டீட்டெயில் அந்த யூனிஃபைட் பேஜில் போய் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே. இது ரொம்ப பேருக்கு இன்னொரு சில பேர் இப்படியான சிச்சுவேஷனுக்குள்ளே இருக்கிறீங்க. The reason you don't hear the voice of God, தேவ சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்கிறது காரணம்னா, you see, பைபிளில் யார் தேவ சத்தத்தை கேட்டாலும் they would have to pay ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரைஸ் இருக்கும். கம்மா, நான் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுகிறேன். நீங்களா யங் பீப்புளாக மோஸ்ட்லி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் இன் நோ வே என்கரேஜிங் யூ டு ஹேவ் லவ் ரிலேஷன்ஷிப் இன் லைஃப். அதெல்லாம் நான் சொல்லலை. ஏதாவது பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. ஆனால் இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் எடுக்கிறேன். வாலிப பையனுங்க, வாலிப பிள்ளைங்களாம் லவ் பண்ண, வாலிப பையன்கள் எடுத்துக்குமே, ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறான்னு வச்சுங்களேன். அந்த பிள்ளையோட அட்டென்ஷன் வாங்குறதுக்காக, அந்த பிள்ளைகிட்ட எப்படியாவது பேசுகிறதுக்காக, அவன் பேசுகிறது மட்டும் இல்லை, அந்த பிள்ளை திருப்பி அவன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக எவ்வளோ எஃபர்ட் எடுப்பான், எவ்வளோ முயற்சிலாம் எடுப்பான், என்னென்னலாம் பண்ணி பார்ப்பான். நெவர் கீப் அப்புங்கிற ரேஞ்சில் அவன் ஏதாவது ஒன்று பண்ண பார்த்துக்கிட்டே இருப்பான் பாருங்கள். அவ்வளோ எஃபர்ட் போடுறான். ஸோ பிகாஸ் கேட்டால் என்னடா அப்படின்னு கேட்டால், ஐ லைக் தட் கேர்ள், ஐ லவ் ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கேர்ளை லவ் பண்ணும்போது அவ்வளோ விடாமுயற்சி, அவ்வளோ எப்படியாக அந்த பிள்ளைகிட்ட பேசணும், அந்த பிள்ளை நம்மள்கிட்ட பேச வச்சிடணும் அப்படி ஒரு முயற்சி பண்ணுறோம் இல்லையா? இஃப் தேட் இஸ் லவ், இஃப் யூ லவ் த லார்ட், how much more effort that you will make, how much more effort you will make, and how much sacrifice will you willing to make to hear God. பைபிளில் ஜான், if I'm not wrong, I think 13-14 அதிகாரத்தில் ஆண்டு சொல்கிறது, the greatest love a person could have
இஸ் டு டை ஃபார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தில் மிகப்பெரிய அன்பு என்ன தெரியுமாவா? தன்னோட நண்பர்களுக்காக மறிக்கிறதான். அதுதான் மிகப்பெரிய அன்பா. அதுக்கப்புறம் நானே உங்கள் நண்பன் சொல்லி வருவார். என்ன சொல்லுவார்னா, நீ கூட்டாளி, நான் உனக்காக உயிரே கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன் கூட்டாளிங்கிறது எடுத்தார்? நம்ம அப்போலாம் இயேசு வந்து தகப்பனா நம்ம பார்க்குறோம்ல, ஏன் அந்த நண்பருங்க ஸ்தானத்தை எடுத்தார்னா, வித் ஃப்ரெண்ட்ஸ் வி வில் ஷேர் எவ்ரி திங். மோஸ்ட் டைம்ஸ் ஒரு சிலருக்கு வந்து யூ ஆர் பிளெஸ்ட் வித் குட் பேரண்ட்ஸ். அவங்க வந்து உங்களுக்கு கூட்டாளி போல் இருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். பட் சிலர் நார்மல் இந்தியன் ஃபேமிலிஸில் வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் அதனால தான் தே வில் ஹேவ் அ ஃப்ரெண்ட். தோல் சாயம் நண்பன் தோழன் இருப்பான். அவங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளுவாங்க. அண்ட் ஹீ வில் கிவ் ஹீஸ் ரெஸ்பாண்ட் பேக் டு தேம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருக்கும். ஆண்டவர் வந்து வாலிபரில் பார்க்கும்போது ஒரு நல்ல நண்பர்களாக அவர்கள்ட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு ஐம் குட், நானே எனக்கு நல்ல நண்பனாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் அந்த அளவுக்கு ஒரு ஸ்தானத்தை எடுக்க விரும்புகிறாரு. அந்த ஒரு ரெல்ம்குள்ளே நம்ம போகணுங்கிறது கர்த்தருடைய விருப்பங்க. ஆனால் இஃப் யூ வாண்ட் டு பி அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட், அதான் பாட்டுக்கிறோம், ஐ எம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட், ஹி கால்ஸ் மீ ஃப்ரெண்ட். இங்கிலீஷ் வரலாம் இருக்குது, தமிழுக்கு தேவனுடைய நண்பன் நான் அப்படின்னு இருக்கும் நினைக்கிறேன். ஸோ நண்பன் சொன்னால் அதான் பைபிள் அந்த அதிகாரத்தில் அடுத்தது போட்டிருக்கோம், நண்பன் தன்னை எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளுவேன்னு சொல்லுவார். ஸோ பைபிளில் வந்துட்டு ஆபிரகாம் ஒருத்தருக்கு பாருங்கள், அவர் வந்து நல்ல நண்பனாக கடவுளுக்கு இருந்தார். அப்போ அவர்கிட்ட எல்லாத்தையும் ஆண்டு பேசுவார். ஆனால் நீங்கள் பாருங்கள், the price that he had to pay to be a friend of God, அது பாருங்களேன். உங்களுக்கே தெரியும், ஆபிரகாம் வந்து ஆண்டவர் வந்து ஈசாக் அவர் மகனை தியாகம் பண்ணபடியாக பலி செலுத்தும்படியாக கேட்பார். தெரியுது பைபிளில் அந்த ஆதியாகத்தில் இருக்கிறோம், ஜெனசிஸில் இருக்கிறோம். இந்த கதை வந்து என்ன சொன்னாக்கா, ஆபிரகாம் வந்துட்டு ஐசாக் அவர் ஒரே மகனை வந்து எனக்காக நீ மலை மேலே ஏறி போய் பலி செலுத்துன்னு சொல்லுவார். ஆண்டு சத்தத்தை கேட்குறாரு. ஆனால் அந்த சத்தம் என்னன்னு சொல்லுது? பலி செலுத்து, சாக்ரிஃபைஸ் பண்ணு, விட்டு கொடு அப்படின்னு சொல்லுது. யூ மஸ்ட் கிவ் மீ சம்திங் தட் இஸ் வேல்யூபிள் டு யூ. இஃப் யூ வாண்ட் மீ டு பி இன் யோர் லைஃப், இஃப் யூ வாண்ட் டு have my voice in your life, you need to sometimes let go something that is very very important to you. ஆபிரகாமுக்கு அப்படியேப்பட்ட ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே போகிறாரு. ஈசாக்கை பலி செலுத்தா மேலே போகிறாரு. ஆனால் ஆண்டு நல்லவர், பலி செலுத்த அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீ தேவனுக்கு உண்மையாக இருக்கிறத நான் கண்டேன்னு சொல்லி எவ்வளோ ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒரு மனுஷன் ஆபிரகாம் அப்படிங்கிறத பார்த்தோம். தேவ சத்தத்தை கேட்கும்போது சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு பே த ப்ரைஸ். மேரி வந்துட்டு இயேசு சுமக்க போகிறாங்க, கர்ப்பத்தை அரிக்க போகிறாங்க. அப்போ ஒரு தேவதூதன் வரான், ஸ்திரீக்குள்ளே பாக்கியவாணியாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி, யூ ஆர் பிளெஸ்ட் அமாங் த மதர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் ஷி கன்சீவ்ஸ் ஜீசஸ். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷி ஹேட் டு பே த ப்ரைஸ். கல்யாணம் பண்ணுற மனுக்கு அவங்க மாம்சமாகி அந்த பிள்ளையை பெற்றெடுத்து ஷி ஹேட் டு கோ த்ரூ அவுட் ஆஃப் எவ்ரிபடி நோ த ஸ்டோரி. எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். ஸோ பைபிளில் நல்லா பார்த்தீங்கன்னா, those who heard the voice of God, they would have to sacrifice, give certain things. ஒரு ஜீவ பலியாய் சில காரியங்கள் செய்ய வேண்டியதாய் காணப்படும். இந்த அனுபவம் எனக்கு உண்டு. எனக்கு வந்துட்டு share this testimony to you. எனக்கு வந்து 15 வயசில் ஃபார்ம் 3லேருந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, சினிமா டைரக்டர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. பை த வே, ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கீழே போடுங்க. I'll go through the comments later. Let's discuss on that. ஓகே, பட் இருந்துச்சு எனக்கு ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. பேஷன், மை கரியர் அம்பிஷனை தான். பட் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஐ வாஸ் ப்ரேயிங். நான் அப்பப்போ ப்ரே பண்ணுவேங்க, டெய்லி அப்போ ப்ரே பண்ண. அந்த டைமில் நான் உண்மையை ஒத்துக்கணும், டெய்லி ப்ரே பண்ண மாட்டேன். நான் அப்பப்போயாவது உட்காருவேன். எஸ்பெஷலி என் லைஃப்பில் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஐ வுட் லைக் டு ப்ரே. and I also ask people around me to pray. That is very very good. உங்களை சுற்றி நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் கூட இருக்கணும். யூ மஸ்ட் ஆஸ்க் them to pray for you. Their prayer will help you, your prayer life sometimes. ஸோ நல்லா ப்ரே பண்ணிட்டு சினிமாவில் போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நானும் வந்துட்டு ரூமில் ப்ரே பண்ணும்போது அந்த போராட்டமாக இருக்குது. காட் சேட் நோ. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடச்சிருச்சு. எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த ப்ரொடக்ஷனில் ஜாயின் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. பட் ஐ வாஸ் ஹேவிங் திஸ் சம்திங் ஸ்டாப்பிங் மீ ஃப்ரம் நாட் கோவிங் தேர். ஸோ அப்போ நம்மளே ப்ரே பண்ணி பார்த்துருவோம் சொல்லிட்டு வீட்டில் ப்ரே பண்ணும்போது, கட் த ஸ்டோரி ஷார்ட், அப்போ ரூமில் இருக்கும்போது ஐ ஹர்ட் திஸ் வாய்ஸ். சி, என் இருதயத்தில் சத்தம் டக்குன்னு வருது. அது சொல்லுது, ஏசு உனக்காக ஜீவனை கொடுத்தார், சிலுவையில் ஜீவனை கொடுத்தார், நீ அவருக்காக என்ன செய்ய போகிற அப்படின்னு அந்த சத்தம் என்கிட்ட கேட்குது. ஸோ அப்போ மனசில் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கப்புறம் நான் அமைதியாயிட்டேன். I was struggling. நான் அன்றைய நான் போகிறேன், நான் பண்ண போகிறேன் சொல்லிட்டு இருக்கேன். ஐ வாண்ட் டு கோ ஃபார் திஸ்னு. ஏதோ ஒன்று மனசில் ஏதோ சமாதானம் இல்லாத மாதிரி, சந்தோஷம் இல்லாத மாதிரியே இருந்துச்சு. ஏன்டா சந்தோஷமாக இருக்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சத்தம் வந்துச்சு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹர்ட் த வாய்ஸ் ஆஃப் காட். இதான் வந்துட்டு ஐ ஹேட் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பர்சனல் ப்ரேயரில் ஆண்டருக்காக ஒரு கொடுத்து ஜெபம் முடியும் நான் முயற்சி பண்ணும்போது ஐ ஹேட் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்.
விச் ஓப்பன்ஸ் அப் யுவர் ஸ்பிரிச்சுவல் சென்சஸ். உங்கள் ஆவிக்கிற கண்ணை ஆவிக்கிற காதை திறந்து விட்டுரும். அதுக்கப்புறம் சம் டேஸ் ஆஃப்டர் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை, முக்கியமான ஒரு கெரியர் பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ப்ரே பண்ணும்போது ஆண்டு என்னை சேலஞ்ச் பண்ணுறாரு. அப்போ லைஃப்பை ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் டூயிங் சம் ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ வெரி மச் டெடிகேட்டட் இன் த சர்ச், டூயிங் சர்ச் மினிஸ்ட்ரி ஸ்டாஃப் ஆல். பட் ஐ டிடன்ட் சூஸ் மை கெரியர். சம்டைம்ஸ் God will ask you to make a sacrifice step. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கேட்கணும் ஆண்டுகிட்ட. கொஸ்டின் என்னென்னா, do you want to hear the voice of God or not? நீங்கள் தேவ சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா காரியத்திலையும் ஆண்டுகிட்ட போய் நீங்கள் கேட்பீங்க. யூ வாண்ட் டு have God speak to you first. எந்த விஷயத்தையும் முடிவு நீங்கள் எடுக்க மாட்டீங்க. யூ வாண்ட் God to take the God to என்ன சொல்கிறது, bless you, allow you, உங்கள் bless பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த கணம் இருக்கும்போது, அதான் ப்ரோப்ஸில் அதிகம் போட்டிருக்கோம், those who have reverence to the Lord, தேவனுக்காக சொல்லிட்டு ஒரு கணத்தை செலுத்தக்கூடிய ஒரு பழக்கத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா லைஃப்பில் எல்லாத்தையும், அதுக்குன்னு எல்லாம் இன்றைக்கி லஞ்ச் என்ன சாப்பிடணும், டின்னர் என்ன சாப்பிடணும், அதெல்லாம் ப்ரே பண்ணிட்டு கேளுங்க. அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் போக வேணால். லைஃப்பில் முக்கியமான தீர்மானங்கள், உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது, உங்கள் கெரியரை பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது, படிக்க காரியத்தை தேர்ந்தெடுக்கும் போது, அடுத்த ஒரு பெரிய ஸ்டெப் உங்கள் லைஃப்பே நிறையா இந்த டைம் கன்சியூம் பண்ண போதுங்கிற போது ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டு செய்யக்கூடிய ஒரு பழக்கத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பார். அண்ட் பேச ஆரம்பிப்பார் சொல்லும்போது நாட் ஆல்வேஸ் sounds good to hear. Sometimes you have to make the sacrifice step. அந்த மாதிரியான ஒரு அனுபவத்துக்குள்ள தான் உங்களுக்கு கொண்டு போவார். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துகிற மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ளே போனார்ல, அந்த மாதிரி. ஆனால் if you willing to say yes Lord, you will start to hear him more and more. இன்னும் அதிகமாக ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க உங்கள் லைஃப்பில். எஸ், உங்கள் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இன்னும் நல்லா திறக்கப்படும். இட்ஸ் ஆல்வேஸ் ப்ரோக்ரெசிவ். கொஞ்சம் கொஞ்சமாக. You see, the secret is to hear the voice of God, and to have the voice of God in your life on a constant basis is to surrender life. சரண்டர்னால எல்லாருக்கும் பயம் வந்துடும். இப்போ நேரத்துக்கு வாலிப பையன் யாராவது பார்த்துருந்தாங்கன்னா சரண்டர், ஐயோ இவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு சரண்டர்னு, சேர்ச்சினா தான் சரண்டர், வாழ்க்கை ஒப்புக்கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்களும் அதே தான் சொல்கிறீங்களா பிரதர் அப்படின்னு உங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். If God is good, if Jesus is good, you see, நீங்களும் நானும் ரட்சிப்பை கேட்கல. நீங்கள் நானும் பாவ மன்னிப்புக்காக இயேசு சிலுவையில் மரித்து என் பாவத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்க நம்ம கேட்கவே இல்லை. கேட்டோமா? கேட்கல. ஆண்டரா வந்து செஞ்சார். நம்ம லைஃப்லேயே மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங், மிகப்பெரிய ஒரு நன்மை வந்து என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரட்சிப்பு, சல்வேஷன். என் பாவங்கள் இயேசு சிலுவையில் சுமந்து மரித்து, அதுவும் என் பாவங்கள் கழுவப்பட்டது மூலியமாக நான் பரலோகத்துக்கு போகக்கூடிய நித்திய ஜீவன் எனக்கு கிடைச்சிருச்சு. என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் வந்து நான் மேற்கொள்வதற்கும் அதிலிருந்து வெளியே வர்றதுக்காகவும் கடவுள் எனக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்கை நான் அவர்கிட்ட கேட்கல, நான் கேட்காம அவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த முக்கியமான விஷயத்தை நான் கேட்காம கொடுப்பாருன்னா, அப்போ எவ்வளவாய் என்னுடைய அனுதின வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் என்னுடைய காரியங்களை அவர் எவ்வளவா அக்கறையாக இருப்பார், எவ்வளோ எனக்காக நல்லது செய்யணும்னு நினைப்பார். அப்போ சரண்டர் பண்ணணும்னு சொல்லும் போது, ஐயோ சரண்டர்னா கஷ்டம் பிரதர், என் லைஃப்பில் நான் ஏதோ பிளான்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் செய்யக்கூடாது, ஆண்டவர் சொல்கிறது தான் செய்யணும் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த மாதிரி எங்கே போய் முடியும் தெரில, நான் அப்படியே ஒரு மாதிரி காவி சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சாமியார் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பேனா, அப்போலாம் பயப்படாதீங்க. உலகத்தில் மிகப்பெரிய ப்ராக்டிக்கலான ஆள் இயேசு. ஒரு போல் ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. ட்ரஸ்ட் மீ, ஐ நோ ஹிம் பர்சனலி, யூ நோ ஹிம் ஆல்சோ. எல்லாம் கல்ச்சர் பவுண்ட்ரிஸும் தாண்டி நம்மிடத்தில் பேசக்கூடியவர். வெள்ளைக்காரனுக்கும் அவர் ஆண்டவருங்க, தமிழனுக்கும் அவன் ஆண்டவருங்க. நீங்கள் வேஷ்டி போட்டாலும் ஆண்டவர் தான், கோட்டு சுட்டு போட்டாலும் அவர் உங்களுக்கு ஆண்டவர் தான். நீங்கள் என்ன மாதிரி கல்ச்சரில் நீங்கள் இருந்தாலும் அவர் உங்களுக்காக ஆண்டவராக இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் கிடையாது, உங்களை கைவிடுவதும் கிடையாது. he is very practical. Trust me, he is not religious, he is spiritual. ஓகே, அதனால தான் எப்படியேப்பட்ட நபராக இருந்தாலும் அவங்க கூட அவர் இருப்பார். கிருபை உள்ளவர், நல்லவராக இருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இறங்கி வர்ற தெய்வம். கமான், நீங்கள் எத்தனை பேர் லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எத்தனை தடவை நீங்கள் சொதப்பிருக்கீங்க? டெல்மி, எத்தனையோ தடவை நீங்கள் வந்துட்டு அந்த பாவத்தை விட்டு நினச்சி திருப்பி அந்த பாவத்தில் விழுந்திருப்பீங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு தூக்கலை, ஆண்டவர் வந்து கரம் பிடிச்சி எடுக்கலை, ஆண்டவர் திருப்பி உங்களுக்கு மறு வாய்ப்பு கொடுக்கல, உங்கள் ஊழியத்திலேருந்து உங்களை எடுக்காமல் திருப்பி ரெஸ்டார் பண்ணலை. எத்தனை தடவை உங்களை திருப்பி செஞ்சு அவ்வளோ கிருபியாக இருக்கிறாரு தானே, அவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு தானே. நீங்கள் சத்தில் ஓடி போகலான்னு நினச்சிங்க, ஆண்டர் விட்டு, ஐயோ போதும், இதுக்கப்புறம் நான் கில்ட்டி, எனக்கு வந்துட்டு தகுதி இல்லை,
நான் ஆண்டை விட்டு தூரமாக போகிறேன் நீங்கள் நினைக்கமெல்லாம் யாராவது பாஸ்தர் மூலியமாக ப்ராஃபஸி கொடுத்தோ யாராவது மூலியமாக என்கரேஜ் பண்ணியோ இல்லை அவரே ஒரு பாட்டு மூலியமாக ஒரு ஆராதனை பாட்டு மூலியமாக பேசி உங்களை இழுக்கலை இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறாருன்னா உங்கள் எதிர்காலத்தை குறித்து எவ்வளவோ அக்கறையாய் ஆசையாக அவர் இருப்பார். அப்போ சரண்டர்னு சொல்லும்போது இழந்ததையே மீண்டும் பெறப்போகிறோம். அதான் பைபிள் ஒரு வசனம் அழகாக போட்டிருக்கோம், எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பவன் அவன் அதை மீட்டுக் கொள்வான்னு போட்டிருக்கோம். You will get back, you will get rewarded. So and I say Lord, it's not my will, let your will be done. நான் வரும்போது ஆண்டவர் நிச்சயம் எனக்கு பெஸ்ட்டாக தான் செய்வார். நான் ஒரு பிளானை போட்டு வச்சுருக்கிறேன், இப்படி வரணும் லைஃப்பில் அப்படி வரணும்னு. ஆனால் என்னுடைய பிளானை காட்டிலும் ஆண்டவர் பிளானு பயங்கரமாக இருக்கும், மகத்துவமாக இருக்கும், பெரிய காரியம் தான் லைஃப்பில் செய்ய போகிறாருங்கிறது தான் உண்மை. அது ரொம்ப பேருக்கு தெரியாதனால தான் சரண்டர் சொல்லும் போது பயம் வந்துடுது. கமான், ஆபிரகாம் ஆண்டு ஈசாக்கு பலி செலுத்து சொல்லும் போது ஆபிரகாம் எந்த தேத்திலுங்க மலையேறி போனார்? அவருக்கு தெரியும் ஆண்டு ஏதோ ஒரு பிளானை வச்சுருக்கிறாரு. ஆண்டர் தான் ஈசாக்கு எனக்கு மகனாக கொடுத்தாரு. ஆண்டரே பிடிங்கிட்டு போயிடுவாரா? மகன் இல்லாமல் ஆக்குவாரா? வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் போலதாக உன்னுடைய சங்கதி இருக்குன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாருன்னா எப்படா நம்ம மகனை பலி செலுத்தி கோசமாக விட்டுருவாரா? ஆண்டு ஏதோ செய்வார்னு ஒரு விசுவாசம் இருந்துச்சு, அதனால் அவன் கீழ்படைஞ்சான். ஸோ வென் யூ ஆர் ஆஸ்க்ட் பை த லார்ட் டு சரண்டர், நீங்கள் இழக்கலை, நீங்கள் மேன்மையானதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அப்போ தைரியமாக சரண்டர் பண்ணலாம். ஆனால் தான் எனக்கு ஐ வாண்டட் டு பிகம் அ ஃபில்ம் மேக்கர். அந்த லார்ட் சேட் நோ, ஐ ஹேவ் காட் சம்திங் ஃபார் யூ அண்ட் ஐ சரண்டர்ட். அந்த நேரத்தில் தான் நான் அந்த சரண்டர் பண்ணல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சத்தத்தை கேட்ட சொன்னல, இப்போ வந்து காது கேட்குது பாருங்க ஆண்ட சத்தத்தை. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஆண்டரே, அதான் உனக்காக இயேசு சொல்லி ஜீவனை கொடுத்தா அவருக்கு என்ன செய்ய போகிற சத்தம் கேட்டல. அதுக்கப்புறம் நான் ஒப்பு கொடுத்துட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். படுத்து தூங்கும் போது தான் என்னோட கனவுல வந்து காட் ரிவீல்ட் த பிளான் ஆஃப் காட் இன் மை லைஃப். யூ சி, முதலாவது ஆண்டு அவர் இது செய்யாதரா, இதுக்கு அதில் போவாத, நான் உனக்கு இந்த பிளான்லாம் வச்சுருக்கிறேன்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணல. நீ அதை விடு, செய்யாத, போவாதுன்னு சொன்னார். அதுக்கு பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும்னு ஆண்டு எனக்கு சொல்லவே கிடையாது. ஐ டோன்ட் நோ வாட் வில் ஐ கெட் இன் ரிட்டர்ன். ஐ ஃபீல் எம்டி, கோசமாக்கி விட்றாரா நம்மளை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டல, அதுக்கப்புறம் ஆண்டர் பேச ஆரம்பிக்கிறாரு என் லைஃப்பில் அவர் என்ன பிளான் வச்சுருக்கிறாருன்னு. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் சம்படி ரைட் தேர். You wanted to know the plan of God. You wanted to know what God has in your life, but you don't hear it. You don't know that. இன்னும் ஆண்டரை வாழ்க்கையில் திட்டம் என்னன்னு தெரியல. காரணம் என்னென்னா, யூ மஸ்ட் சரண்டர் ஃபர்ஸ்ட். முதல் நம்மளை எம்டி பண்ணிக்கணும், கோசமாக ஆக்கணும். நம்ம ஆண்டரை சரண்டர் பண்ணதுங்க அப்புறம் தான் ஆண்டர் என்ன செய்வார், அவர் பிளான் நம்மகிட்ட பேச அனுப்பார். தூங்கும் போது கனவுல ஆண்டர் என்கிட்ட வந்து பேசுகிறாரு. அந்த கனவை நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. ரொம்ப அது பெரிய என்ன மாதிரியான லெவலில் என்னை கொண்டு வைக்க போகிறேன், என்ன என்னை வாழ்க்கையில் செய்ய போகிறாரு, அதெல்லாம் ஒரு கனவுலேயே காட்டி பிடிச்சிட்டாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் அதிர்ச்சி ஆகிட்டேன். இந்த கனவு என்னான்னு தெரியணும்னா நான் யூனிஃபைட் பேஜ்லேருந்து டீட்டெயிலாக அந்த கனவை சொல்லியிருக்கிறேன். அதை நாங்கள் போய் பாருங்கள். இப்போ நான் பேசினா இன்னும் டைம் கூட எடுத்துருவேன். சொன்னது ஜஸ்ட் கெட் த பாயிண்ட். ஓகே, த பாயிண்ட் இஸ் ஐ சரண்டர்ட், காட் ரிவீல்ட் ஹிஸ் பிளான் இன் மை லைஃப். ஓகே, நல்லா கேளுங்க. முதல் அனுபவம், நான் ஆசைப்பட்டேன், முயற்சி பண்ணி ஒருவராவது முக்கி திணறி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டு அபிஷேகத்தை ஊற்றி ஆவிக்கிற கண்ணை, ஆவிக்கிற காதை, ஆவிக்கிற சிந்தனையை திறந்து விடுறாரு. அடுத்த ஒரு அனுபவத்தில் என்ன நடக்குது, ஆண்டவர் வந்து ஒப்பு கொடுக்க சொல்கிறாரு. கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஓகேன்னு ஒப்பு கொடுத்தேன். அப்போ சத்தத்தை கேட்குற அனுபவம் வந்துச்சு. அந்த நேரத்தில் சத்தத்தை கேட்டபோது ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் தூங்கும் போது கனவுளை சொப்பனத்தின் மூலியமாக கர்த்தர் பேசுகிறார். சிலத்தில் நம்ம ஆண்டர் சத்தத்தை ஓடிபிளாக கேட்போம், சிலத்தில் ஆண்டர் சத்தம் வந்து கனவுல கனவாக வரும், ட்ரீமாக வரும். ஸோ இது எனக்கு ஒரு அனுபவமாக ஏற்பட்டுச்சு. இந்த எனக்கு சொல்கிறேன், லைஃப்பில் அந்த கனவு வந்து ஒரு 10 வருஷம் மேலே ஆயிருக்கும். இப்போ அந்த கனவுல சொன்னதெல்லாம் ஆண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு வருது. அதனால தான் ஐ நோ வேர் ஐ எம் கோவிங். ட்ராக் கரெக்ட்னு எனக்கு எப்படி தெரியும்னா, பிகாஸ் ஐ ஹியர் ஃப்ரம் காட். ஸோ தட் ஐ நோ வேர் ஐம் கோவிங் அண்ட் ஐம் கோவிங் இன் த ரைட் டைரக்ஷன். பட் இஃப் யூ டோன்ட் மேக் த sacrifices that is necessary, you will never hear a clear direction from the Lord. That's what's missing in your life and you need to get that right. Okay, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த சித்தத்தில் போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் நிறைய கொஞ்சம் போராட்டங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் கடந்து போக வேண்டியது. சம்டைம்ஸ் when you hear from God, நான் மதியம் சொல்லிட்டேன், it cost your life. சில நஷ்டங்களையும் கோத்திர பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் போகிறேன். இதுக்கப்புறம் அநேக ஆவிக்குரிய அனுபவங்கள் என் லைஃப்பில் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ஜெபம் பண்ணும்போது, ப்ரேயர் பண்ணும்போது God will literally speak. ஒரு தடவை வந்துட்டு நான் இந்த அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு தடவை நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் வீட்டில் சர்ச்சில் சண்டே சர்வீஸ் வந்து ஆராதனை வர்ஷிப் முடிச்சு நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வர்ஷிப் ரொம்ப நல்லா இருந்துச்சா, வாஸ் என்ஜாயிங் த ப்ரெசன்ஸ் ஸோ மச். அப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து ஐ
கோ பேக் டு த ரூம், கது சத்திரு ஐ கெப்ட் வர்ஷிப்பிங். பாருங்க, சண்டே சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் ரூமில் வந்து திரும்ப ஒரு வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு ஒரு வைப்பில் இருந்துருப்போம். ஸோ அப்போ வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரூமில் தனியாக அண்ட் ஆண்டு ஒரு விஷனாக காட்டுறாரு. இது வந்து விஷன். சி நவ் காட் இஸ் ஷோயிங் மீ த விஷன். ஆண்டு வந்து தரிசனமாக காட்டுறாரு. ஆண்டு வந்து கண்ணு வந்து தார்த்தரியா ஆண்டு மூஞ்சி, ஏசு மூஞ்சி எப்படி இருந்துச்சுலாம் கேட்காதீங்க. அது ரொம்ப வெளிச்சமாக ஒளியாக இருந்துச்சு, ஆனால் சரியாக தெரியல. ஆனால் அந்த கண்ணில் தண்ணி ஊற்றுது, மூஞ்சி சோகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்போ நான் ஆண்டவரே, சபையில் வந்து ஃப்ளாகெல்லாம் தூக்கிக்கிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணி என்ஜாயாக பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு பயங்கரமாக அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் வந்துட்டு உங்களை உயர்த்திக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கும் வந்து சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு நீங்கள் நான் சோகமாக மூஞ்ச கொடுக்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரேன்னு ப்ளர் ஆகிட்டேன். அப்போ ஆண்டு இருந்தால் அவருங்க இருதயத்தில் அவருடைய பாரங்களை வைப்பார். அப்போ என்ன சொல்கிறாரு, மந்தையில் சேர்க்கப்பட்ட நீங்கள் ஆலயத்தில் கூடி சந்தோஷமாக ஆராதிச்சிருக்கீங்களா? ஆனால் மந்தையில் சேர்க்கப்படாத எத்தனையோ ஆட்டுக்குட்டிங்க வெளியே இருக்குதுங்க, அதுங்க இன்னும் மந்தையில் சேர்க்கப்படாமல் இருக்குதுங்க. அது குறித்து நான் பரிதபிக்கிறேன். என் பிள்ளைகளாக நீங்கள் என்னை ஆராதிக்கிறது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் இன்னும் என்னை ஆராதிக்க வேண்டிய பிள்ளைங்க வெளியே இருக்குதுங்க, இன்னும் என்னை அறியாமல் இருக்குதுங்களே, அது குறித்து நான் துக்கம் அடைகிற தெய்வமாகவே நான் இருக்கிறேன் சில நேரத்தில்னு சொல்லி ஆண்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து அவர் இறுதி எப்படி இருக்குன்னு எனக்கு வெளிப்படுத்தினார். துக்கமாகி நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என் இறுதியை ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. முடிஞ்ச வரைக்கும் வேஜிசம் பண்ணலாம். ஆனால் தட்ஸ் ஹவ் ஐ ஹேட் த டிசையர் டு ரீச் அவுட் தி அன்ரீச்ட். யார் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறோன்னா ஆண்டு இருதயம், ஆண்டு கண் கலங்கி கொண்டு இருக்கிறது. அதுக்காக நம்ம பிள்ளையான நம்ம ஏதாவது செய்யணுமே ஒரு துடிப்பு ஏற்படுது. ஸோ இது எப்படி ஏற்படுது? ஆண்டு இருதயத்தில் பாரத்தை வைக்கிறார். அடுத்தது ஆண்டு அவருடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய ஆசைகள் என்னங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் வைக்க ஆரம்பிப்பார். அது இது ஒரு விதமான அனுபவம். God will put desires, God will put his burdens, God will put his thoughts in your spirit, in your heart. இது ஒரு விதமான அடுத்த லெவலுக்குள்ள நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. பட் அது முன்னுக்கு யூ ஹேவ் டு இந்த பார்க்குறீங்களா, அந்த 1வது 2வது அழகாக சொல்லிட்டே வர போகிறீங்க. அந்த ஆர்டரில் தான் வரேன். அந்த ஆர்டர் நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா யூ வில் கெட் இட். ஸோ அப்படியே அடுத்த ஒரு லெவலுக்குள்ள நம்ம போக வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஐஸ் கெப்ட் கோவிங். இன்னும் நிறைய அனுபவங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. சிக்னிஃபிகண்டாக அதை மட்டும் சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ எவ்ரி சிங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ். சொன்னாக்கா மணி நான் இப்போயே 9:30 ஆயிடுச்சு. ஸோ ஹோப்பிங் யூ guys are watching. நான் இன்னும் லைஃப்பில் பார்க்கல, எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்க. I'm gonna click on that and hopefully I can see how many of you are watching. And லாஸ்ட்டாக ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லிட்டரலாய் ரூமில் ப்ரேயரில் இருக்கும்போது இப்போ ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் பெற்றுக்கொள்கிறோம். ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் திறந்துக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கனவுல சொப்பனத்தில் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, தரிசனங்களை காட்டுறாரு. அடுத்தது மட்டும் சொல்கிறேன், லிட்டரலாய் தேவன் ரூமில் லிட்டரலாய் ப்ரெசென்ட் ஆகிற மாதிரி ஒரு அனுபவம். அது வந்து ஒன்று சூப்பராக இருந்துச்சு. அது எனக்கே ஆச்சரியமாச்சு. என் லைஃப்பில் அது ஒரே ஒரு தாங்க நடந்துச்சு. அதுக்கப்புறம் அது நடக்கலைங்க. ஒன்லி ஒன் டைம் ஹேப்பன்ட் இன் மை லைஃப் where I saw Christ the Lord in my room, literally face to face மாதிரி வச்சுங்களேன். அது எப்படி சொன்னாக்கா, when me and my wife was praying in the room together, this is after some things gone through எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ரூமில் இருக்கும் போது லிட்டரலாக நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறோம். லிட்டரலாக the presence of the Lord was just appearing on the right hand side. அப்படியே வந்து லிட்டரலாக வந்து அப்பியர் பண்ணி and he was சில காரியங்கள் சொன்னார். அது ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் ஹியர், பட் லிட்டரலாக he was just right there. We was just crying in tears and the presence of the Lord was so strong. Literally physically I could just see that he's there அப்படிங்கிற மாதிரி ஒரு இது மாதிரி காட்டினார். That was so powerful. That gave me the power to say yes to the Lord for everything. அப்படி ஒரு ஃபுல்லாக ஒப்பு கொடுக்க 100% ஆண்டவருக்காக எதையும் செய்யணும், துணிஞ்சு நிற்கணுங்கிற ஒரு உணர்வுக்குள்ளதாக என்னை கொண்டு போச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர். அந்த மாதிரி நினச்சாங்க லைஃப் வில் பி நெவர் பி த சேம். அது இதெல்லாம் பைபிள் இருக்குது. இதெல்லாம் அந்த பைபிள் இல்லாத ஒரு காரியத்தை முன்னே பேசலை. பவுல் வந்துட்டு அந்த வழியில் போய் கொண்டு இருக்கும்போது டக்குன்னு தேவன் ஆண்டு வந்து ஒரு ஒளியாய் பிரகாசித்து அந்த முன்னுக்கு வந்து நின்னாராம். அப்படியே யார் இது, நான் தான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு அப்படின்னு இயேசு வந்து பவுலுக்கிட்ட சவுலாக இருந்தால் அந்த டைமில் வந்து கிறிஸ்துவில் துன்படுத்திக்கிட்டு இருந்தால வந்து வெளிப்பட்டாராம். அப்போ நான் தான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு அப்படின்னு சொல்லி ஆண்டு வந்து தன்னை பற்றி வெளிப்படுத்தினார்னு பைபிளில் போட்டிருக்குது. ஸோ God will do that in your life too. So that changed my life tremendously. So why am I telling you all this? You see, there is this supernatural realm that God wants all his people come into.
அண்ட் the truth, because நம்ம சும்மா அப்படியே ஏதோ அப்படியே பேசிகிட்டு இருக்க முடியாது. ட்ரூத் என்னென்னா, for you to have God's voice in your life on a constant basis, you need to surrender your life to Christ. And நீங்கள் எப்போவுமே வந்துட்டு அவர் சத்தத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்து தான் ஆகணும். If you don't come into that realm, it is very hard to have the voice of God always. If you don't have the voice of God, you will start to have many other voices. இப்போல காலகட்டம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. உங்களுக்கே தெரியும், கள்ள உபதேசம், அந்த உபதேசம், ஏகப்பட்ட உபதேசம்லாம் வருது. எது சரி தப்புன்னு தெரில. நீங்கள் இதை கோத்தூர் பண்ணிங்களான்னு தெரில. நான் வந்து சில கிறிஸ்தவங்க என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, இந்த 3 மாதமாக சர்ச்சுக்கு போகாமல் நான் ஆன்லைனாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டம் பார்த்தா இப்படி ஏதோ சில காரியங்கள் பேசுகிறாங்க, இன்னொரு கட்டம் பார்த்தா இப்படி பேசுகிறாங்க, எதை சரின்னு தெரியல, ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறேன் பிரதர் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. Why? Because a lot of voices all around us are just diverting us. இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம், எது உண்மை எது சரி, எது கர்த்தர் எது கர்த்தருடைய சத்தம் இல்லைன்னு எதுவும் புரியாமல் ஒரு குழப்பத்துக்குள்ளே தள்ளப்பட்டுறோம். If you don't have the voice of God in your life, you have many confusing voices in your life will come and confuse you. So if you don't want that, you need to have the voice of God. And you can trust Him. If you surrender your life to Christ, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையானது தான் செய்வார், தீமையான எதையும் பெருசாக செய்ய போகிறது கிடையாது. He's going to do the best for you. ஆனால் we need to come into a very much of a dedicated prayer life with the Lord. ஆண்டவரோடு நீங்கள் நல்லா நெருங்கி பழகக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போகணும்னு சொல்லி நீங்கள் விரும்பணும். If you have that in your life, the massive and great things will start to take place. Our Jesus Christ is so supernatural. உங்கள் வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் அனுபவங்களை கொடுக்க விரும்புகிறாரு. இந்த நாட்களில் ஆண்டரை மட்டும் எதிர்பார்க்குறேன்னா, பி ரூட்டட் இன் மீ, என்னுடைய பிரசனத்துக்குள்ளதாக நாட்டப்பட்டனா காணப்பட்டனா, then I can take you far beyond measures. நீ எதிர்பார்க்கிறதுக்கு மேலான காரியங்கள் உன் வாழ்க்கையில் நான் செய்ய முடியும், அசாதாரணமான காரியம் நான் செய்ய முடியும். So have good connections with around you, and also take the effort. You have the desire, you must make the effort. Sometimes நீங்களே கஷ்டப்பட்டு முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆண்டவர் சில சின்ன காரியங்களை பேசுவார். ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஊழியக்காரங்க மூலியமாக சில காரியங்களை பேசியிருப்பாருன்னா அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து அதுக்கேற்ற உங்கள் லைஃப்பை நீங்கள் மாற்றினீங்கன்னா தான் அடுத்தது ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் உங்கள் செவி மூலியமாக பேச முடியும். அந்த மாதிரி அனுபவங்கள் உங்கள் லைஃப்பில் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் அடுத்த கட்டத்துக்குள்ளதாக உங்கள் லைஃப்பை கொண்டு போக ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் ஹவு த ஹோல் திங் ஒர்க்ஸ். ஸோ திஸ் இஸ் இட். அண்ட் ஐம் நாட் கான் டேக் ஃபர்தர் டைம் பிகாஸ் ஆல்ரெடி 9:35 ஆயிடுச்சு மணி இப்போ. ஸோ இதுக்கப்புறம் வந்து I will definitely want to share further because time is not allowing. But in the coming daysல if I can come back with the same topic, I'm just going to share some more. But I really hope that this has inspired you. நான் என்னோட அனுபவங்களை சொல்லும்போது I'm not just trying to boast myself, but I just had this urge from the Lord to share my spiritual experiences so that பார்க்குற உங்களுக்குள்ளதாக இது வந்து இந்த ரெல்ம்குள்ளே போகணும், இந்த அனுபவங்கள் நம்மளுக்கு வேணுங்கிறதான இதுக்கும் மேலான அனுபவங்களும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அப்படியாப்பட்ட ஒரு வாஞ்சைக்குள்ளதாக நீங்கள் போக முடியாது கர்த்தர் விரும்புகிறார். பிகாஸ் God has a plan for your life and He wants to speak to you directly. And if you're not making the right steps for that, you will easily get deceived. வருகிற நாட்களில் தவறான பாதைகள் நடத்தப்பட்டிருக்கிறீங்க. God does not want you to lose the best that He has in your life. Okay? ஸோ உங்கள் வாழ்க்கையில் சிறந்ததை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அந்த சிறந்ததை பெற்றுக்கொள்ள முடியாது கர்த்தர் விரும்புகிறாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி you will have that in your life. I'm trying to go through the Facebook. என் ஃபோன் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குது, லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ anyhow, I'm going to close with a word of prayer. If this has inspired your life right now, என்னோட சேர்ந்து நீங்கள் இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ண நீங்கள் உங்கள் லைஃப் வந்து டெடிகேட் பண்ணுங்கள் ஆண்டவர்கிட்ட. இந்த ஸ்பிரிச்சுவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நீங்கள் கோ த்ரூ பண்ணுறதுக்காக ஆண்டவர் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஐ பிலீவ் த கம்மிங் டேஸில் நீங்கள் இந்த சொன்னதெல்லாம் கொஞ்சமாக உங்கள் மைண்டில் கொஞ்சம் ஏறி இருக்கும். உங்களுக்கு அந்த ஆசை வந்திருக்கும், நம்மளும் அந்த மாதிரி ஒரு உறவில் உட்காந்து பண்ணி தான் பார்ப்போம், ப்ரேயரை ஆண்டை தேடி தான் பார்ப்போம் அப்படிங்கிற ஆசைலாம் இருக்கும். இந்த டேஸ் டு கம் வந்து டீட்டெயிலாக ஆண்டர் பிரசன்னத்தில் உட்காரும் போது வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ கேன் டூ டு கெட் இன் டு த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஆண்டர் நிறைய காரியங்கள் பைபிளில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் திங்க் தெர் இஸ் அ மெத்தட் 1, மெத்தட் 2, மெத்தட் 3 அப்படின்ற மெத்தட்குள்ளே தான் கடவுள் அடக்க வேணாம். காட் இஸ் என்ன சொல்கிறது, அன்லிமிட்டெட். அவர் நிறைய வித்தியாசமான விதங்களில் ஒவ்வொருத்தரோடு சந்திக்கிறாரு. ஸோ ஆனால் வந்துட்டு நம்ம ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு வழிக்குள்ளே ஒரு முறைக்குள்ளே நம்ம அவரை அடக்க வேணாம். மெயினாக நம்முடைய இருதயம் தான். இஃப் யூ ரியலி வாண்ட், நம்ம சொன்னல எப்படி ஒரு 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 கேர்ள் ஒரு வாலிப பையனை நேசிச்சாக்கா அப்படியே பயங்கர எஃபர்ட்லாம் போடுறனால அந்த மாதிரியான எஃபர்ட்டு, அதுக்கும் மேலான எஃபர்ட்டை
நீங்கள் ஆண்டு சமூகத்தில் ஆண்டு சத்தத்தை கேட்குறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கும்போது God will definitely get to you. God is always there to talk to you. The problem is your flesh is as a block. உங்கள் மாம்சம் ஒரு தடையாக காணப்படுது. So the more you are out of the flesh, the more you want to get into the spirit, the more you can hear God speak to your life. உங்கள் வாழ்க்கையில் அவர் திட்டங்கள் இன்னும் தெளிவாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். So that's the great thing about being with the Lord. And I'm going to close in word of prayer and hope that this thing is going to change your life, make you to go to a next level in life. ஆண்டரோடு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ரொம்ப முக்கியம். இந்த வரும் நாட்களில் இப்படியாப்பட்ட வாலிபர்களை ஆண்டவர் அவர் பிரசனத்திலேருந்து உருவாக்கி அவர் பிரசனத்தில் அவர் சத்தத்தை கேட்குற பிள்ளைகளாக மாற்றி அது மூலியமாய் ஆண்டவர் உங்களை எழுப்பி பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களை கொண்டு அநேகருக்கு செய்ய போகிறார். That's the plan of God. ஆண்டு எப்போ உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, உங்களை கொண்டு அநேகர் ஆசீர்வதிக்கிறது ஆண்டு திட்டம். ஸோ அதை செய்கிறதுக்கு விரும்புகிறாரு. ஸோ லெட்ஸ் க்ளோஸ் இன் ப்ரேயர், டெடிகேட் யுவர் லைஃப். ஐ பிலீவ் காட்ஸ் கோனா டு சம்திங் இன் யுவர் லைஃப். அப்பா தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த நேரத்தில் இருக்கிற ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராம் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு விசேஷித்தமான ஆடியன்ஸும் வாலிபர்கள் எஸ்பெஷலி உங்கள் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஐ ஹவ் ஷேர்ட் மை எக்ஸ்பீரியன்ஸஸ் தட் ஐ ஹேட் வித் யூ வித் தேம் லார்ட். இதே போலதாக அனுபவங்கள், இதுக்கு மேலான அனுபவங்களை உங்கள் வைஃப் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இந்த வருகிற நாட்களில் உங்களுடைய சத்தத்தை தெளிவாய் கேட்டு உங்களுடைய சத்தத்தின் பிரகாரமாய் காரியங்களை செய்கிற வாலிப பிள்ளைகளாக இந்த ப்ரோக்ராம் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிபர் பிள்ளைகளையும் கர்த்தனை மறுரூபமாக்க போகிறீர், எழுப்ப போகிறீர், வல்லமையாய் பயன்படுத்த போகிறீர். உங்கள் நாம மகிமையடைய போகிறது. யாரெல்லாம் ஒரு போராட்டத்துக்குள்ளே கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்களோ, ஒரு சிலர் இந்த ஜெபம் பண்ணுறதுக்காக பல முயற்சிகள் எடுக்கலாம், ஆனால் ஸ்டில் தே ஃபைண்ட் இட் வெரி ஹார்ட். இது போரிங்கான ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது அப்படிங்கிறது போல தானே காணப்பட்டாங்களாம். அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த தடைகள், அந்த இருள் மேகங்கள் இயேசுவின் வல்லமை நாமத்தை நாங்கள் ரத்து பண்ணுகிறோம். மே them hear you clearly in the days to come, Lord. அவளுக்கு அந்த கிருபை தாங்கட்ட பலப்படுத்தட்டும். சுற்றி நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார்களை கொடுங்க, ஆவிக்குரிய நல்ல நண்பர்களை கொடுங்க. That is very important. Some of you don't have a good spiritual connection. உங்கள் லைஃப்பில் ஒரு சிலருக்கு வந்துட்டு நீங்கள் என்ன தான் ஆண்டர்கிட்ட ஜாப் பண்ணலாம் தேவையான முயற்சி பண்ணாலும் உங்கள் சுற்றி நல்ல ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் இல்லை. யூ நீட் டு ஹேவ் த டூ. ஏன்னா உங்கள் சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட் சரியில்லைன்னா then you won't have the desire to seek the Lord. So for you to have the desire to seek the Lord, you need to have good connection to will inspire you, to encourage you. இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறதுனா இல்லையா, ஒரு ஆர்வத்தை தூண்டுறனா இல்லையா ஆண்டவர் சத்தத்தை கேட்குறதுக்கு, அந்த மாதிரி நிறையா பேர் உங்கள் கனெக்ஷனில் இருப்பாங்கன்னா அப்படியாப்பட்ட நண்பர்களோடு நீங்கள் பழகினீங்கன்னா தான் then you will really have that environment around you to really make the effort. And God will do the rest for you. Okay, don't worry. I blessed and in Jesus' mighty name. And that's it from me today. In days to come, I might just share the certain keys that God has given me to walk into the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நுழையிறதுக்கான சில நல்ல வழிமுறைகள் இருக்குது. அது will help you to kick start. ஆரம்பத்தில் தேவைப்படும் சில பேருக்கு. அதுக்கப்புறம் you will just get into the presence easily by yourself. உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். So அது வரும் நாட்களில் we'll go through that. If you have any questions, anything that you want to share with me, you can just message us, WhatsApp us, or whatever, and I'll be glad to bless your life. Okay, thank you, and God bless you. I'm going to sign off. See you all next time. Okay, thank you, and thank you for joining us. If you are blessed, please share this program with others. God bless you.